பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அநேக நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையற்றவர்களாய் நாம் வாழ்ந்து விடுகிறோம். ஒரு விஷயம் நடக்கலையே, ஒரு காரியம் அனுகூலமாய் நடக்கலையே, இது நடக்குமோ நடக்காதோ, இது சாத்தியம் ஆகுமோ ஆகாதோ என்று நம்பிக்கையற்றவர்களாய் வாழ்வதுண்டு, வேதனையோடு வாழ்வதுண்டு, துக்கமுகமாய் காணப்படுவது உண்டு. அப்படிப்பட்ட நேரத்தில் இன்றைக்கு தேவ வசனம் வார்த்தை, நமக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை சங்கீதம் 62 அதிகாரம் 5வது வசனத்திலே, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். நான் நம்புகிறது அவராலே வரும். தேவனாலே வரும். நம்புகிறது, நாம நம்பிக்கையா இருக்கணும். தேவனிடத்துல தேவனை சார்ந்து நாம் இருக்கணும். தேவனுக்கு நெருங்கி நாம வாழணும். நம்பிக்கையற்றவர்களாய் ஒருபோதும் நாம் இருக்கவே கூடாது. நம்பிக்கை, விசுவாசம், நம்பிக்கையோடு நாம இருக்கணும். நம்பிக்கையோடு நாம் இருக்கும் பொழுது நான் நம்புகிறது அவராலே வரும் என்று வேத வசனத்திலே நமக்கு சொல்லப்படுகிறது. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. ஒவ்வொரு நாளும் நாம தேவனையை நோக்கி அமர்ந்திருக்கோம். தேவனை நோக்கி ஜபத்தினாலும் அவருடைய சங்கீதங்களினாலும் அவரை நாம மகிமைப்படும்படியாய் அவரை அனுதினமும் ஸ்தோத்தரிக்கணும், அவரை கனம் பண்ணணும், அவரை மகிமைப்படுத்தணும். அப்படி அவரையே நோக்கி நாம் அமர்ந்திருக்கும் போது அவராலே எல்லாமே ஆகும், வரும். உனக்கு எல்லாமே வரும். நம்பிக்கையோடு நான் சொல்றேன் பிரியமானவர்களே, இன்றைக்கு எல்லாமே நம்பிக்கையோடு வரும். நீ எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ, உன் வியாபாரமா, உன் வேலையா, உன் குடும்ப சூழ்நிலையா, உன் பிள்ளைகள் எதிர்காலமா, உன்னுடைய சுவிசேஷமா, உன்னுடைய வருமானமா, உன்னுடைய கர்ப்பத்தின் கனியா, எதுவா இருந்தாலும் என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, அவராலே எல்லாமே வரும். அவர் உனக்கு கொடுப்பார், எல்லாமே உனக்கு கொடுப்பார். கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பு பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே உம்மை துதிக்கும்படியாய் இங்கு கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க ஆசீர்வதியும். இதை கேட்டுக்கொண்டுகிற ஒவ்வொரு ஆத்மாவையும், ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும் ஆண்டவரே. இது நடக்குமோ நடக்காதோ என்று வேதனையோடு இருக்கிற, துக்கமுகமாய் காணப்படுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நம்பிக்கையற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் நம்பிக்கையோடு இருக்கிறாங்க, நம்பிக்கையோடு இருக்கிறாங்கப்பா. நீர் அவருக்கு ஆண்டவரே, நீர் அவர்கள் தேவையான எல்லாவற்றையும் தாரும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீர் தருவீராக. நம்பிக்கையோடு இருக்கிறாங்க, அவரால் எல்லாமே வரும் என்று சொல்லுகிற இந்த வேத வசனத்தின்படி அப்பா இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இன்னைக்கு விசுவாசிக்கிறோம், நம்பிக்கையோடு இருக்கிறோம். எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நீர் கொடுப்பீர் என்று. உன் நம்மாலே வரும். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, அவராலே எல்லாமே வரும் என்று ஆண்டவர். உமாலே எல்லாமே ஆகும், உமாலே நீர் எல்லாமே கொடுப்பீர் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவர். எங்கள் ஆத்துமா முழுவதும் உங்களையே நோக்கி அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவர். இன்றைக்கு எல்லார் பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதி, அவர்களை வழி நடத்தும். ஒரு தேவையான எல்லாவற்றையும் நீர் கொடுப்பீராக, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.